ஓகே, டுடே டெட் லிஃப்ட், டெட் லிஃப்ட் அப்புறமா இது டெம்போ பெஞ்ச். ஓகே, டெட் லிஃப்ட் வந்து 230, 230 டெட் லிஃப்ட். அப்புறமா டெம்போ வந்து 105. இது ரெண்டு தான். இன்னைக்கு லேட்டு நம்ம வந்திருக்கோம். ஏன்னா சரண் வரேன்ட்டாங்க. பெரிய இன்ஃப்ளூயன்சர்ப்பா, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லைக் ஃபிட்னஸை பற்றி கீழே டெப் டவுன்ல இருந்து அப்சர்வ் பண்ணி போடுறதுல அவர் ஒரு ஆளு. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சரண் யாருன்ட்டு. தெரியாதவங்க இன்னைக்கு வருவாரு. பெஞ்ச் சர்ஜன் நம்ம ஜிம்ல தான் போடுவாரு. அவர் கூட தான் இன்னைக்கு அவர் பெஞ்சு எக்யூப்டு இன்னைக்கு. பிகாஸ் சரண் எனக்கு வந்து ஒர்க்கரு, அவர் ஒர்க் பண்றாரு. எல்டரு சரண் அண்ணானாலே எல்டர் தான். அவர் ஒர்க்கிங்ல இருக்கனால அவருக்கு ஒர்க் ஷிஃப்ட் வந்து முடியறதே 8 o'clock தான் முடியும். ஸோ அந்த அண்ணனுக்காக தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் லேட்டாகவே வந்துட்டோம். ஏன்னா அந்த அண்ணனுக்கு அப்படியே ப்ராக்டிஸ் முடிச்சு அந்த அண்ணன் கூட ப்ராக்டிஸ் அப்படி பண்ணிட்டு நம்மளோட டெட்லிஃப்ட் செஷன் முடிச்சுட்டு அப்படி போற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் சரண் அண்ணா வீக்லி ஒன்ஸ் தான் வருவார். பிகாஸ் அவர் ஏர்லி மார்னிங் ஒர்க் அவுட் பர்சன், ஈவினிங்லாம் ஒர்க் அவுட் பண்ண மாட்டார். பண்ணுவார், டைம் வரைஸ்னா பண்ணுவார், இல்லைனா மோஸ்ட்லி ஏர்லி மார்னிங் தான். ஏன்னா அவர் ஒர்க் முடிச்சுட்டு வந்து அந்த டயர்டோட ஒர்க் அவுட் பண்ணணும்னா அதெல்லாம் பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டமான வேலை அது. அதனால இன்னைக்கு ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம், வந்துருவாரு, அது தெரியும். பசங்க யார் இருக்காங்கன்னு தெரில, யாரு முடிச்சாங்கன்னு தெரில. இந்த ஹரி பையனுக்கு ஃபோன் போட்டா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். ஹரியெல்லாம் ரொம்ப சோம்பேறி ஆயிட்டாங்க இப்போ வர வர. ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃபோன் போட்டுனா உடனே எடுத்து சொல்லு பையன்வான். இப்போல்லாம் நான் ஒரு அன்னைக்கு காம்படிஷனுக்கு முந்தின நாள் அத்தனை ஃபோன் போடுறேன். காலை நீ எப்படிரா வர, எதுல வர, வண்டியில வரியா பஸ்ல வரியான்னு. ஏன்னா என்கிட்ட வெஹிக்கிள் இல்லை, ஸோ நான் பஸ்ல தான் போகணும். ஆனா காம்படிஷன் அன்னைக்கு வந்து காலைல அண்ணன் கார்ல கூப்பிட்டு போயிட்டாரு. ஸோ அது ஓகே. அண்ணன்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே அவனுக்கு அவ்வளோ ஃபோன் அடிக்கிறேன், மச்சான் நீ எதுலடா வரேன்னு கேட்கறதுக்காக ஃபோனை எடுக்கிறானா. அப்புறமா ஒரு 10 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்றா அப்படின்றான். என்னடா பண்ணிட்டு இருந்த எவ்வளவு நேரம்னு கேட்டா, மச்சான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன்டா, நீ ஃபோன் அடிச்சு எழுப்பிட்டுடா. டேய் எவ்வளோடா, கிட்டத்தட்ட நான் மத்தியானத்துல இருந்து ஃபோன் அடிச்சிருக்கேன். லைக் 3:10 இருந்து ஃபோன் அடிச்சுட்டு இருக்கேன் அவனுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 12 காலுக்கு மேல போட்டிருப்பேன். அப்படி இருந்தா அவன் ஃபோனே எடுக்கல. என்ன டென்ஷன் ஆகும் சொல்லுங்க. எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. இதனால போறான்னு விட்டுட்டேன். அது என்ன பண்றது, கூட பழகின பசங்க ஆகி போயிட்டாங்களே. அடிக்கவும் முடியாது, திட்டவும் முடியாது, திட்டவும் வராது. சரி ஓகே, ஜிம் கிட்ட வந்துட்டேன். பாப்போம் டெட் லிஃப்ட் செஷன். கோ ஹெவி. போற வழியில ஃப்ரூட்டி வாங்கணும், ஃப்ரூட்டி முக்கியம். போட்டுதா Hi guys, welcome to our போடு. மைக் ஆசை. Oh my god. ஓகே மேல மட்டும் கொஞ்சம் ஏத்துக்கடா, மேல மட்டும் ஏத்து. ஆத்துரா கவனம், நான் கை பத்திரம் ஒரே டைம்ல ஏத்துக்கடா. போயிரு 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 போயிரு. பாய் பத்திரம்.
தெரியாதுடா. ஓகே நான் பொசிஷன் ஓகே ஓகே. லாக்ல தான்டா இருந்தது. அப்படியே தூக்கி டவுன் பண்ணா மாத்தி தூக்கிடலாம். லாக் பண்ணா ஏய் எனக்கு சேஸ் பண்ணது நாங்க பாருங்க. பிரசன்னா அப்படியே நீ போடு. 3 நம்பர். கொஞ்சம் பேசாதீங்கடா. செல்லங்களா தனிங்களா பேசாதீங்கடா. On easy. ஓகே ஓகே ஈஸி. என்ன என்னாச்சு? பிரசன்னா அப்படி பாரு. பிரசன்னா ஏய் இருடா, காலே செட் ஆகல. ரொம்ப யோசிக்காதடா. அதே மாதிரி போடு. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கிறுக்குன்னு அழுத்த இல்ல, கிறுகிறுன்னு இருக்கு. ப்ரெஷர் பிரீத் ஹோல்ட் பண்ணி நிக்கிறேன்ல, அது ஒரு மாதிரி மூஞ்சி ஃபுல்லா அழுத்துது. சுருக்கு இந்த மூஞ்சி ஃபுல்லா. நாளை மட்டும் கொஞ்சம் ஏத்தி கொடுங்கப்பா. ரெண்டு பேரும் ஒரே டைம்ல ஏத்துங்க, இல்லாட்டி கஷ்டமா இருக்கும். 3 2 1 வெரி குட். ஹரி தள்ளிக்கடா, வைப்ரேட் ஆகும்டா. காலில் வைப்ரேட் ஆகும்டா வைக்கிற லோடு. பிரசன்னா 5 நம்பர்டா.
ஈஸி யோசிக்காத ரொம்ப யோசிக்காத யோசிக்காத ஈஸியா ஹரி பாய். Ouch. Bye bye. Good. Success. Mission success. Success. What and Hey, Hari, 10 board. Hari, Hari, Hari. 10. ஹரி ஹரி என்னடா ஹரி காது கேட்காத அந்த பிளாக் மட்டும் கொடுங்க. தேங்க்யூ. எனக்கு 50 போட சொன்னாரே ஹோம் ரூல் சொன்னாரா ஹோம் ரன் நான் பண்ணேன். 50 போட சொன்னாரே இல்ல இல்ல பாட்டில் இங்க வைக்கிறேன். பிளாக் பிளாக் இதுதான் பிளாக்கா? கையை கீழே ஒண்ணா கை மேல தூக்க கூடாது. யார் காசு சொன்னாரு அவருதான். எல்லாமே வாங்கிட்டோம்பா. ஹெல்ப் பண்றது போட்டு மாட்டி விட ஆள் இல்லப்பா எனக்கு. இல்ல வீட்டுக்கு சுத்தி போடு அவருக்கு மாதிரி காசு தள்ளிக்க பொசிஷன் வீடியோ போயிட்டு இருக்கு. தள்ளிக்க. ஆமா ஆனா இந்த ரெட் கலர் வருது ஃபுல்லா ஹேண்ட் பிளாக் கலர் தான் வரும். செஸ்ட் இங்க ஃப்ரீயா விடக்கூடாது. செஸ்ட்டை ஃப்ரீயா விடக்கூடாது. செஸ்ட் அப்படியே வச்சுதான் லோட பிடிக்கணும். ஃப்ரீயா ஓட்டினா செஸ்ட் மேலே ஏறிடும். ஓகேவா? சரி வச்சு தள்ளு. ஒரு செகண்ட் வை. ராக் ராக் குட். ஓகேவா? அவ்வளவுதான். நல்லாதான் இருக்கு. இங்க பாரு நான் எடுத்துறேன். நீ அவசரப்படாத. நான் எடுத்துறேன். கமாண்டா இருடா டேய். ஏன்டா இரு 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 இரு. ஓகே விட்ரு. அப்பா இல்ல இல்ல பண்ணா எதுவுமே பண்ணதா இல்ல. ஒரு டீமா கூட்டு போனா போதும். சிரிக்காத உண்ணா மூஞ்சி கூட ஈனு சிரிச்சிடும். பறக்குதுதான். ஆசின் தள்ளிக்க. கால் நல்லா கீழே ஸ்டிஃபா அழுத்தி வை. சரியா? லூஸ் விடாத. சரி சைலண்ட். நான் எடுத்து கொடுத்துட்டு சைடு போயிடுறேன். ஸ்டடி. ரோட கையில வை. கமான். ஸ்டடியா இருக்கு. வச்சு எடுக்கணும். பிளாக்ல மேல வை. அழுத்து. வெரி குட். கமான். லூஸ் விடாத. லைட்டா வை. அழுத்து. லூஸ் விடாத. கைய லைட்டா வை. அழுத்து. ஓகே ராக். லூஸ் விடாதனா. இங்க பாரு இறக்குறியா? இறக்கும் போது என்ன தெரியுமா பண்ணணும்? அப்படி கை இரு பிளாக் வை. லூஸ் விடுறதுனா என்ன தெரியுமா? எடுத்து கொடு. ஓகேவா? இப்போ இப்படி வச்சிருக்க. இப்ப நீ இறக்கும் போது இறக்குற வைக்கிற நீ இப்படி விட்டுற. இதுதான் லூஸ் விடுறது. ஆமா. லோடு இங்க பாரு. பிளாக் இருக்கா? இறக்குறியா? இங்க அப்படி கையிலே தான் இருக்கணும். நீ செஸ்ட்ல விட்டுட்டேன்னு வச்சுக்கோ கஷ்டமாயிடும். புரியுதா? அதுதான் ஞாபகம் வச்சுக்கோ. ஆஹா இல்ல ஒரு மாதிரி பெஞ்ச் மட்டும் கேலஸ்தீனிக்ஸ் பாடி பில்டிங் பாக்ஸிங் எல்லாத்துலயும் போட்டு வரு. எனக்கு பிளாக் இல்லடா. பின்னாடி வந்து தூக்கி மட்டும் கொடு. விட்டுரு.
அண்ணா தான் இருக்கும். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஏன் அவசரம், பொறுமை. ஓகேக்கா பார்த்து. செஸ்ட் நீங்க தான் 90 போட்டு இருங்க 90 அவன் போட்டுறான். அப்ப இருங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க. செஸ்ட்ல வைக்கணும். நீ லோடு போட்டு நெக்ஸ்ட் செஷனுக்கு இங்க வந்துரு. லோடு அங்க முடிச்சுட்டு பெஞ்ச் காம்படிஷன். யாரா வாங்கடா. ஹரி செஸ்டா செஸ்ட்டுக்கு வைக்கணும். ஓகே தலையாட்டு நான் தூக்கி தரேன். செஸ்ட் ஓகே. கையில் லோடு வை. கவனிடா. அது வெரி குட். ட்ராக் ராக் 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 ராக். ஒரே ரெப் தான். என்ன நான் பிரஸ் சொல்லல, அதை நீங்களே முன்னாடியே பண்ணிட்டீங்க. நான் சொல்லலாம். ஹோல்டு ஓகே தான். அது கரெக்டா இருந்துச்சு. இந்த வாட்டி கரெக்டா இருந்துச்சு. அதே மாதிரி கையில லோடு வச்சிருக்கீங்க இந்த வாட்டி. ஆமா பிரஸ் பண்ணணும். நான் அடுத்த வாட்டி பிரஸ் சொல்லுவேன், அப்புறம் தான் பிரஸ் பண்ணணும். டெம்போ அப்படி பின்னாடி சைலண்ட் நில்லு. 5 நம்பர் டெக்னிக் மாத்திட்டேன். பெஞ்ச் ஹோல்டு என்ன மாத்திர இதோ இதான் டெக்னிக். இதான் இப்படி இருக்குல்ல. ஆமா பிடிக்கலாம். ரிங்கு தான் நம்மளுக்கு மறைக்கணும். ஓகே அவ்வளவுதான்டா. 5 நம்பர் முடிச்சு. அட பாவி. ஓகே டன். I am going to kill him. Okay. டெட்லிஃப்ட் பெஞ்ச் செஷன் முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஒரு ட்ரைனிங் காணோம், அது வேறு கதை. பட் ஹெவியஸ்ட்டு டெட்லிஃப்ட்னா எனக்கு இந்த டைம் தான். இது வரைக்கும் 230 போட்டதே கிடையாது. காஸ்டியூம் இல்லாமல் போட்டதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் 230, அதுவும் ட்ரிப்பிள்ஸ் போட்டிருக்கேன். அதுதான் இருக்கிறதுலே பயங்கரமான மேட்ரு. ஏன்னா காஸ்டியூம் போட்டே நான் எவ்வளோ போட்டேன்னா 230 தான் போட்டேன். லாஸ்ட்டு ஸ்டேட்டு ப்ராக்டிஸ்லேயே 230 தான் போட்டேன் ஹெவியஸ்ட்டு. காஸ்டியூம் இல்லாமல் 230 ஃபஸ்ட் டைம். செம்ம மேட்ரு இது எனக்கு. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ணா எனக்கு டீலோடு தான் பண்ணி கொடுப்பாருன்னு நினச்சேன். ஸோ அன்எக்ஸ்பெக்டட். அதே மாதிரி ஃப்ரூட்டி கடிச்சிச்சு போட்டு வெளின்னு வெளுத்துட்டோம். ஃப்ரூட்டி இருந்தால் தான் சார் பவரு. ஃப்ரூட்டி இல்லைனா பவர் இல்லை சார் நமக்கு. நம்மளுக்கு இந்த பிளட் லாக்கு சைக்கோட்டிக்கு இதை விட அந்த ஃப்ரூட்டியில் ஏதோ சேர்க்குறானுங்கடா. அந்த ஃப்ரூட்டியில் ஏதோ ஒன்று வச்சுருக்கானுங்க. அந்த ஃப்ரூட்டியை தான் என்னென்னு பார்க்கணும். சரி மணி 10:45. ட்ரெயின் இருக்கான்னு தெரில. இல்லைனா வீட்டுக்கு நடந்து தான் போகணும். இங்கேருந்து ஒரு எத்தனை கிலோமீட்டர்னு கூட தெரியா தெரில. அப்படியே ட்ராக் மேலேயே நடந்து போக வேண்டியதுதான். இருக்கும் சென்ட்ரல் ட்ரெயின் தான் ஒன்று இருக்கும். வயிறு வேறு செம்மையாக பசிக்குது. சரி பார்ப்போம். சரி வீட்டுக்கு போய்ட்டு மீட் பண்ணுறேன். பை.